சிறுவின் புதிய வீடு. ஒரு அழகான மாலை பொழுதில் வானதி தன் வீட்டுத் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறிய குருவி சோகமாக தரையில் அமர்ந்திருப்பதைக் கண்டாள். அதன் பெயர் சிறு. அது தன் கூட்டிலிருந்து தவறி விழுந்துவிட்டது. ஐயோ, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாள் வானதி. குருவி மெதுவாக கீச் கீச் என்று கத்தியது. அதற்கு பேசத் தெரியாது. குருவிக்கு பசியாக இருக்குமென்று நினைத்த வானதி தன் கையில் இருந்த பிஸ்கட்டை சிறிது சிறிதாக உடைத்து அதற்கு கொடுத்தாள். குருவிக்கு பறக்க முடியவில்லை என்பதை வானதி புரிந்து கொண்டாள். கவலைப்படாதே, நான் உனக்கு ஒரு வீடு கட்டுகிறேன் என்றாள். அவள் தன் அம்மாவிடம் ஓடி சென்று நடந்ததை சொன்னாள். அம்மா, நாம் சிறுவுக்கு ஒரு வீடு கட்டலாமா என்று கேட்டாள். அம்மா சிரித்துக்கொண்டே, கண்டிப்பாக என் செல்லமே என்று சொன்னார். இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய கூடை, காய்ந்த இலைகள் மற்றும் பஞ்சு ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு அழகான மென்மையான கூட்டை உருவாக்கினர். அதை ஒரு மரத்தின் கிளையில் பாதுகாப்பாக வைத்தனர். அடுத்த நாள் காலை சிறுவின் அம்மா குருவி சிறுவை தேடி வந்தது. சிறு புதிய வீட்டிலிருந்து பறந்து சென்று தன் அம்மாவின் இறக்கைகளுக்குள் ஒளிந்து கொண்டது. சிறுவும் அதன் அம்மாவும் மகிழ்ச்சியாக பறந்து சென்றதைக் கண்டு வானதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அடுத்தவர்களுக்கு உதவுவதே பெரிய மகிழ்ச்சி என்று அவள் புரிந்து கொண்டாள்.